إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஹுத்பா பிரசங்கத்தினை இமாம் அஹ்மத் இப்னு அலி அல் ஹுதைஃபி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுடைய அந்த ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக அஸ்ஸௌமு மத்ரஸத்துன் ஈமானியா, இந்த நோன்பு இருக்கின்றதே அது ஒரு ஈமானிய கலைக்கூடம், ஒரு ஈமானிய பள்ளிக்கூடம் என்கின்ற தலைப்பிலே அவருடைய ஹுத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது. அது முக்கியமான 5 கருப்பொருள்களை உள்ளடக்கி இருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. முதலாவதாக தஹ்னியத்துன் பிபுலூகி ஷஹரில் ஹைராத்தி வல் பரக்காத், நன்மைகள் மற்றும் பரக்கத்துகளுடைய மாதம் எம்மை வந்தடைந்திருப்பதை ஒரு வந்தடைந்திருப்பதற்கான ஒரு வாழ்த்து என்கின்ற கருப்பொருளிலும், நிஅமத்து இத்ராக்கி ரமலான் நிஅமத்துன் உதுமா தஸ்தவ்ஜிபு ஷுக்ர், ரமலானை அடைவது என்பது ஒரு மகத்தான ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது, அதற்கு நன்றி செலுத்துவது கட்டாயமாகும் என்கின்ற கருப்பொருளிலும், ரமலானு ஃபுர்சத்துன் லித்தௌபத்தி வல் இனாபா, இந்த ரமலான் தௌபாவுக்கும் மீழ்ச்சிக்கும் உரிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கின்றது. 4வது ரமலானு ஷஹ்ருல் ஜூதி வல் அத்தா, இந்த ரமலான் கொடைக்குரிய அன்பளிப்புக்குரிய மாதமாக இருக்கின்றது. 5வது ரமலான் மദ്രസத்துன் துஹத்திபுன் நுஃபூஸ், இந்த ரமலான் இருக்கின்றதே இது ஒரு உள்ளங்களை சீர்படுத்துகின்ற ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கின்றது என்பதாக இறுதி கருப்பொருளாக அந்த விடயத்தை இமாம் அவர்கள் இந்த ஹுத்பாவிலே உள்ளடக்கி இருக்கின்றார்கள். ஹுத்பாவின் முதலிலே இந்த ஒரு மனிதன், ஒரு அடியான் அணிந்திருக்க வேண்டிய அழகிய அணிகலன், அதே போன்று அவனுடைய உள்ளம் சுமந்திருக்கக்கூடிய ஆக சிறந்த விடயம் அது தக்வாவாக இருக்கின்றது. அதை எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக நான் கூறிக்கொள்கின்றேன். அதை உலகத்திலே அடைவருக்கு உலகத்திலே அது அவருக்கு ஒரு பெருமையாகவும், அதே போன்று மறுமையிலே அவனுக்கு அது ஒரு சேமிப்பாகவும் இருக்கின்றது தான் அந்த தக்வாவாக இருக்கின்றது. وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا, அல்லாஹ் சூரா தலாக்கில் 5வது வசனத்திலே, எவர் அல்லாஹ்வை பயந்து கொள்கின்றார்களோ யுகஃபிர் அன்ஹு சய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா அழித்தொழிக்கின்றான், வயுஅஸிம் லஹு அஜ்ரா, அவருக்கு மகத்தான கூலியை வழங்குகின்றான் என்ற ஆயத்தை ஓதி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ரமதான் மாதம் அடைவது என்பது ஒரு பாக்கியமாக இருக்கின்றது, அது எங்களுக்கு ஒரு நன்மாராயமாக இருக்கின்றது. அதை அடைவது என்பது ஒரு முக்கிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு பெரும் அருட்கொடையாக இருக்கின்றது என்பதனை கூறி இமாம் அவர்கள் இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இந்த ரமதானை தந்ததற்கு நாங்கள் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர்களாக ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு, இந்த ரமதான் மாதம் இருக்கின்றதே அதிலே அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழியாகவும், வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதே போன்று சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும்,
இந்த அல் குர்ஆன் மனிதர்களுக்கு இறங்கி வைக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர, எவர்கள் எல்லாம் இந்த ரமதான் மாதத்தை அடைகின்றார்களோ ஃபல் யசும்ஹு, அவர் அந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், எவர் நோயாளியாக இருக்கின்றாரோ அல்லது அவர் பிரயாணத்தில் இருக்கின்றார்களோ அந்த நாட்களை அவர் கலா செய்ய வேண்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலேசி அல்லாஹ் தஆலா நாடுகின்றான், உங்களுக்கு கஷ்டத்தை அல்லாஹ் நாடவில்லை. வலி துக்மிலுல் இத்தத, அந்த நாட்களை நீங்கள் பூர்ணப்படுத்திவிட்டு, ரமதானுடைய அந்த நோன்பு நாட்களை நீங்கள் பூர்ணப்படுத்திவிட்டு, வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் செய்ய வேண்டும். வல அல்லக்கும் தஷ்குரூன், அதே போன்று நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சூரா அல் பக்ராவிலே 185வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே இந்த ரமதான் மாதத்தை அடைவது என்ற அந்த பாக்கியத்திற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தின் இறுதியிலே வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்தி இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த ரமதான் உடைய அந்த பாக்கியம் என்பது அது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு ரமதான், ஒரு பாக்கியமாக இந்த ரமதானை அடைந்த பாக்கியம் இருக்கின்றது. எனவே நன்றி என்பது அது வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் காணப்பட வேண்டும். இந்த ரமதான் மாதத்துடைய பாக்கியம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு குறுகிய பாதையாக இந்த ரமதானை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் நீண்ட காலம் இபாதத் செய்து ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு சுருக்கி தந்திருக்கின்றான். இந்த ரமதான் மாதம் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நெருங்குவதற்குரிய பாதை அது சுருங்குகின்றது. நாங்கள் அதிக நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமதான் காணப்படுகின்றது. எனவே நன்மைகளுடைய வாயில்கள் இந்த மாதத்திலே எங்களுக்கு திறந்து தரப்படுகின்றன. அதே போன்று நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய காரணங்களையும் அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி தந்திருக்கின்றான் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. இதற்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒரு சான்றாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதிலே ஒருவர் அதிகம் இபாதத் செய்யக்கூடியவராகவும் அவர் காணப்படுகின்றார். இருவரில் ஒருவர் அதிகம் இபாதத் செய்யக்கூடியவர், இஜ்திஹாத் உச்சம், அவர் முயற்சி செய்து வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடியவர் இருக்கின்றார். அந்த மனிதர் என்ன செய்கின்றார், அவர் ஜிஹாதுக்கு சென்று ஜிஹாதிலே அங்கு ஷஹீதாக மரணிக்கின்றார்கள். 2வது மனிதர் அதற்கு பின்னால் 1 வருடம் வாழ்ந்துவிட்டு அந்த மனிதர் மரணிக்கின்றார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் இந்த 2 மனிதர்களையும் நான் கனவிலே கண்டேன். அவர்கள் இருவரும் என்னோடு சுவன வாயிலே அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அப்போது சொர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் வெளியே வந்து அந்த 2வதாக மரணித்த மனிதரை என்ன செய்கின்றார், அவர் சுவர்க்கத்திலே நுழைவதற்கு அவருக்கு அனுமதி வழங்குகின்றார். அதற்கு பின்னால் அந்த மனிதர் சென்று விட்டு திரும்பி வந்துதான் ஷஹீதாகின ஆபத்திலே ஷஹீதாக மரணித்த மனிதனுக்கு அனுமதி வழங்குகின்றார். அதற்கு பின்னால் திரும்பி சென்று விட்டு அந்த மனிதர் என்னிடத்திலே கூறுகின்றார், உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இன்னும் சுவர்க்கத்திலே நுழைவதற்குரிய காலம் வரவில்லை என்று கூறிவிட்டு அந்த மனிதர் சென்றதாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கனவை மனிதர்களிடத்திலே அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது மனிதர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தி வைக்கப்படுகின்றது. அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மின் ஐயி ஸாலிக தஅஜபூன், நீங்கள் எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? அப்படி கூறிய போது மனிதர்கள், யா ரசூலல்லாஹ் ஹதா கான அஷத்த இஜ்திஹாதன் சும்ம இஸ்துஷ்ஹித ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த மனிதர் அவர் மிகவும் கடுமையாக இபாதத் செய்து கொண்டிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணித்து விட்டார். அந்த மனிதருக்கு முன்னால் இந்த மனிதர் எப்படி சூனம் நுழைவார் என்று இதை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றோம் என்று சஹாபாக்கள் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அலைஸ கத் மக்கஸ ஹாதா பஅதஹு ஸனா, இந்த மனிதர் அவருக்கு பின்னால் 1 வருடம் அவர் இந்த உலகத்திலே இல்லையா? அத்ரக ரமலான ஃபஸாமஹு, அதே போன்று ரமலான் மாதத்தை அடைந்து அங்கு அவர் நோன்பு நோற்றிருப்பார் அல்லவா?
அதே போன்று அவர் இப்படியெல்லாம் அவர் தொழுது இருப்பார், இபாதத் செய்திருப்பார் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இந்த இரண்டு மனிதருக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசம், அந்த மனிதன் அவருக்கு பின்னால் ரமதானை அடைந்ததனால் அவர் பெற்ற அந்த பாக்கியத்தை வைத்து பார்க்கின்ற போது, ஃபலிமா பைனஹுமா மா அப்அது மா பைன ஸமாஇ வல் அர்த், இந்த இரண்டு மனிதருக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் வானக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ரமதானை ஒரு மனிதன் அடைவது என்பது அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை எடுத்து தரக்கூடியதாக, சுவனத்திலே அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை எடுத்து தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. எனவே ரமதானை அடைவது என்பது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு பாக்கியம் என்பதை இமாம் அவர்கள் இங்கு வலியுறுத்துகிறார்கள். அதே போன்று இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது, அது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய சோழிகளிலும் ஆசா பாசங்கள் பாவங்களிலும் மூழ்கி இருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே தூரமாக இருக்கின்ற ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதான வைத்திருக்கின்றான். இந்த ரமதான் மூலமாக அவனுடைய உள்ளமாக கல்நெஞ்சமாக ஒரு இலகிய உள்ளமாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த ரமதானை வைத்திருக்கின்றான். அதற்குரிய காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான அவ்வல் லைலத்தின் மின் ரமதான் மின் ஷஹ்ரில் ஜின், ரமதானுடைய முதல் இரவு தொடங்குகின்ற போது சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றன. வமரதத்துல் ஜின், அதே போன்று அட்டூழியம் புரிகின்ற ஜின்கள் எல்லாம் விலங்கிடப்படுவார்கள். வகுல்லிகத் அபுவாபுன் நார், அதே போன்று நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. பலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு வாயிலும் திறக்கப்பட மாட்டாது. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, அதே போன்று சுவனத்துடைய வாயில்கள் திறக்கப்படும். பலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு வாயிலும் மூடப்பட மாட்டாது. சுவர்க்கத்துடைய வாயில் திறக்கப்படும், அதிலிருந்து எந்த ஒரு வாயிலும் மூடப்பட மாட்டாது. யுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அறிவிப்பார், யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை தேடுகின்றவரே நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், தீமையை தேடக்கூடியவரே நீங்கள் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அறிவிப்பார். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அதே போன்று நரகத்தில் இருந்து விடுதலை பெறுகின்றவர்கள் அந்த ரமதானிலே நிறைய பேர் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வதாலிக குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா நிறைய மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ரமதான் மாதத்திலே அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவது, அதே போன்று நரக வாயில் மூடப்படுவது, சுவன வாயில் திறக்கப்படுவது எல்லாம் அல்லாஹு தாலா இந்த நன்மையுடைய அந்த உணர்வுகளை மனிதர்களிடத்திலே உண்டாக்குவதற்கு, பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்குரிய அந்த உணர்வுகளை மனிதர்களிடத்திலே உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹு தாலா அதை செய்கின்றான். அதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நன்மையை தேடுவதற்கு ஆசைப்படுகின்றன, பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு அவருடைய உள்ளங்கள் அவர்களை தூண்டுகின்றது என்கின்ற விடயத்தை எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு, தௌபா செய்வதற்கு, அவனுடைய கல் நெஞ்சமாக இருக்கின்ற அந்த உள்ளம் அது இலகுவாகுவதற்கும், அவர் பாவத்தில் இருந்து ஒதுங்கி நன்மைப்பால் வருவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தாலா இந்த ரமதானை வைத்திருக்கின்றான் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று இந்த ரமதான் மாதத்துடைய முக்கிய ஒரு சிறப்பாக ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறங்கியதாகவும் அந்த அல்லாஹுடைய பரக்கத்துகள் எல்லாம் இறங்கியதாகவும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதன் நாஸ், மனிதர்களே மிகவும் பெரும் கொடையாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணார். வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே இன்னும் மிக அதிகமாக கொடை கொடுக்கின்ற சந்தர்ப்பம் தான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற போது. வகான யல்காஹு குல்ல லைலத்தின் ஃபீ ரமதான் ஹத்தா யன்ஸலிஹ,
ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். யஅரிது அலைஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஃபஇதா லகியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற போது கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா, வேகமாக அடிக்கின்ற காற்றை விடவும் வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை வழங்குபவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். எனவே ரமதான் மாதம் என்பது அது நன்மைகள் தேடுகின்ற குர்ஆனுடைய மாதம் என்பது போன்று கொடை வழங்குவதற்குரிய நன்மைகள், நாங்கள் அதிகம் சதக்காக்கள் செய்கின்ற, கொடைகளை வழங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது, நின்று வணங்குவது, குர்ஆனை ஓதுவது போன்று சதக்கா கொடுப்பது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளில் ஒன்றுதான், அது ஒரு மனிதனுடைய அந்த பாவங்கள் மீது இருக்கின்ற மனோ இச்சைகளை கட்டுப்படுகின்ற அந்த பண்புகளை அது உடைக்கின்றது. உடைத்து அந்த உள்ளத்தை அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெறுகின்ற ஒரு உள்ளமாக மாற்றுகின்ற, பயிற்றுவிக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது என்பதனை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே முதலாவது குத்பாவிலே இந்த விடயங்களை வலியுறுத்திவிட்டு அவர்கள் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து, இந்த ரமதான் மாதத்திலே அல் குர்ஆன் படியும் சுன்னா படியும் நாங்கள் இந்த ரமதான் மாதத்தை சரியாக நாங்கள் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவிலே துஆ செய்தவர்களாக முதலாவது குத்பாவை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். இரண்டாவது குத்பாவிலே அவர் ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் எடுத்துக்கின்றார்கள். அதுதான் இந்த ரமதான் மாதம் என்பது, இந்த ரமதான் மாத நோன்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு விதியாக்குவதற்குரிய முக்கிய நோக்கம் மகாசிது ஷரீஆ அல் உதுமா என்பது, இது நாங்கள் விளங்கி இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ரமதான் என்பது ஒரு மனிதனை பயிற்றுவிப்பதற்காக வந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. அவன் பயிற்சி பெற வேண்டும், அவன் எல்லா பண்பாடுகளிலும் குணங்களிலும் அவன் பயிற்சி பெற வேண்டும், அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்வதிலே அவன் பயிற்சி பெற வேண்டும். அதுதான் இந்த ரமதான் மாதத்துடைய இந்த நோன்புடைய ஒரு முக்கியமாக நோக்கமாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை சான்றாக குறிப்பிடுகின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به, இவர் மோசமான வார்த்தையையும் அதன்படி செயல்படுவதையும், மோசமான விடயங்களை பேசுவது அதே போன்று மோசமான செயல்களை செய்வதை எவர் விட்டுவிடவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் அவருடைய உணவையும் பானத்தையும் விடுவதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நோன்பு விதியாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்பது ஒரு மனிதன் பயிற்சி பெற வேண்டும், தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும், தன்னுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ரமதான் நோன்புடைய நோக்கமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தாய்த்திருப்பது, பசித்திருப்பது அல்ல இந்த ரமதானுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதன் மூலமாக அவன் பெறுகின்ற பயிற்சி, அதன் மூலமாக அவனுடைய உளப்பயிற்சி தான் இங்கு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு காண முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ரமதான் நோன்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அது இந்த இஸ்லாத்தின் ரமதான் நோன்பு விதியாக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றுதான், ஒரு மனிதன் ஈமானிலே அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை அவன் அடைய வேண்டும். ஈமானிலே உயர்ந்த அந்தஸ்து என்றால் அது இஹ்சான் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதன் இஹ்சானுடைய அந்தஸ்திற்கு வர வேண்டும் என்பது ஒரு நோக்குடைய முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இஹ்சான் என்றால் என்ன? அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குவான். கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை காண்பது போன்று ஒரு மனிதன் வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராக், நீ அல்லாஹ்வை காண்பது போன்று நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை நீ காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உள்ளத்தோடு நீ வணங்குவதுதான் இஹ்சான் என்கின்ற விடயத்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்கின்ற அந்த ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கின்றது. எனவே இஹ்சான் என்பது ஈமானிலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கின்றது. எனவே அந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை, அந்த ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்தை எங்களிடத்திலே வளர்க்கக்கூடிய, உண்டு பண்ணக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த நோன்பு காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நோன்பு என்பது ஒரு மறைமுகமான இபாதாவாக இருக்கின்றது. ஒரு அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு ரகசியமான ஒரு வழிபாடாக இருக்கின்றது. எனவே அதன் மூலமாக இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு எங்களிடத்திலே அந்த பண்பு எங்களிடத்திலே ஏற்படுகின்றது. சிதுக்குல் அபூதியத்திலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அடியான் என்கின்ற அந்த உண்மையான அந்த உணர்வு எங்களிடத்திலே ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்ற போது, ஒரு மனிதன் வெறுமனே பசித்து தாகித்து இருப்பவருக்கும், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்காக இஹ்லாஸோடு நோன்பு நோட்பவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்றால் எல்லோரும் நோன்பு நோக்கின்றார்கள். அந்த நேரத்திலே எவர் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய நோன்பை நோக்கின்றார் என்பதும் விளங்காது. அதே போன்று ஒரு முகஸ்துதிக்காக நோன்பு நோட்பதும் விளங்காது. எனவே இதன் மூலமாக ஒரு அடியானிடத்தில் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு ஏற்படுகின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்புக்கென்று அல்லாஹு தாலா ஒரு விசேடமான நன்மையை வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்திகளை ஹதீஸ்களிலே காண முடியுமா இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு அமலி பினி ஆதம யுதாஅஃபு, ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலும் என்ன செய்யும், அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து, அவனுடைய அந்த ஈமானை பொறுத்து அது பன்மடங்காக அவருக்கு வழங்கப்படும். அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை இருக்கின்றதே அது 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் ஒரு மனிதனுடைய அமல் என்ன செய்யும், பன்மடங்காக அவனுக்கு அதுக்கு நன்மை வழங்கப்படும் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் சாதாரணமான ஒரு அமலை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நோன்பு அல்லாத ஒரு சாதாரணமான அமலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அந்த அமல் 10 மடங்கிலிருந்து 70 மடங்கு வரைக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அதை பன்மடங்காக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இல்ல ஸௌம, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குத்ஸி அறிவிக்கின்ற செய்தியை பார்க்கின்றார்கள். அந்த நோன்பு அது எனக்குரியது, அதற்கு நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன். யதஉ தஆமஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி, அவர் எனக்காக தன்னுடைய உணவுகளையும் தன்னுடைய ஆய்களையும் விட்டு விடுகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹு தாலா காரணமாக குறிப்பிட்டு விட்டு, நோன்பு அது 10 மடங்கில் இருந்து 700 மடங்கு அதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வணக்கமாக அந்த நோன்பு காணப்படுகின்றது என்கிற செய்தியை காண முடியுமா இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய ஒரு அடியான் தன்னுடைய உணவையும் தன்னுடைய ஆசைகளையும் பானங்களையும் அது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த காரணத்தினால் அவன் விடுவதால் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்து இந்த நோன்புக்கு இருக்கின்றது என்கின்ற செய்தியை கூறி, இமாம் அவர்கள் 2வது ஹுத்பாவிலே நோன்பு விதியாக்கப்பட்டதற்குரிய முக்கியமான காரணத்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அது ஒன்றுதான், எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குணங்களையும் நாங்கள் எங்களுடைய நாவுகளை பேணுவது, எங்களுடைய உறுப்புகளை பேணுவது, எங்களுடைய உள்ளத்தை சீர்திருத்திக் கொள்வது என்கின்ற பண்புகளை நாங்கள் அடைந்து கொள்வதை போன்று இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானின் உயர்ந்த அந்தஸ்தையும் அடைந்து கொள்வதுதான் இந்த நோன்புடைய முக்கிய நோக்கம் என்பதை இமாம் அவர்கள் 2வது ஹுத்பாவிலே வலியுறுத்திவிட்டு, ஹுத்பாவின் இறுதியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து கூறுங்கள். இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, சிறந்த நாட்களிலே சிறந்த நாளாக இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கின்றது. ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீ, அந்த தினத்திலே நீங்கள் என் மீது அதிகம் ஸலாத்து கூறுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஸலவாத் அது எனக்கு எத்திக்கப்படுகின்றது, அதற்கு நான் பதில் வழங்குகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை அவர்கள் கூறி வலியுறுத்தியவர்களாக இந்த தினத்திலே அதிகம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த தினத்திலே அதுவும் அசருக்கு பிந்திய மக்ரிபுக்கு அண்மித்த நேரம் அது அதிகம்
துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தப்படுகின்றது. எனவே அதை கூறிவிட்டு இமாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவர்களாக, அதே போன்று இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துமாறும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துமாறும், குஃப்ரையும் காபிர்களையும் இழிவுபடுத்துமாறும் அவர்கள் துஆ கேட்டுவிட்டு, அதே போன்று இந்த உலகத்திலே இன்னல் பட்டு கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள், அல் முஸ்லிமூன் அல் முஸ்ததஅஃபி, பலவீனமான முஸ்லிம்களுக்கு அவர்கள் துஆ கேட்டுவிட்டு, பலஸ்தீனில் இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்கும் அவர்கள் துஆ கேட்டுவிட்டு அவர்களுடைய பிரார்த்தனை செய்தவர்களாக அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தினை நிறைவு செய்கின்றார்கள். எனவே இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ரமலான் மாதம் என்பது எங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. அது எங்களுக்கு ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற பள்ளிக்கூடமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் அதிகம் நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு, சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. எனவே அதனை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். இவ்வளவு நேரமும் ஹுத்பாவை நமக்கு மொழிபெயர்த்து தந்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் அவரது அறிவிலும் வாழ்விலும் அபிவிருத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும். நல்ல ஆரோக்கியத்துடன் சுபீட்சத்துடன் வாழ்வதற்கும், பயனுள்ள அறிவை பெறுவதற்கும், அதன் மூலமாக நல்ல சாலிஹான் அமல்களை செய்வதற்கும், நமது வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானை நிறைவு செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஹுத்பாவை இமாம் ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றிய ஆர்வமூட்டலையும், கஞ்சத்தனம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய எச்சரிக்கையும் எடுத்துரைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முழு வடிவத்தை அடுத்து வரக்கூடிய வாரத்திலே எடுத்துரைப்பதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரமலான் 14. இஸ்லாமிய நிலையத்திலே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, ஆண்களுக்கு மாத்திரம். எனவே ஆண்கள் அனைவரும் நேர காலத்துடன் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்வதற்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை ஏற்பாட்டுக்குள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ற நினைவூட்டலோடு, பெண்களிடத்திலே நாங்கள் வருந்துகிறோம். பெண்களுக்கான இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமையிட்டு இம்முறையும் அதனை நடாத்துவதற்கு முடியாது என்ற செய்தியை கவலையுடன் தெரிவித்துக் கொள்வதோடு, கடந்த காலங்களிலே இஃப்தார் நிகழ்ச்சிகளிலே பெண்களும் பல விதத்தில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பு வழங்கினார்கள், பல விதத்திலும். எனவே அவர்களுக்குரிய கூலி கட்டாயம் கிடைக்கும். ஹபஸஹுமுல் உதுரு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாததற்கான ஒரு தவிர்க்க முடியாத காரணம் என்பதால் அந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கான கூலி கட்டாயம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அவர்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை நினைவூட்டுக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நமக்கு அனைத்து தரப்பினரும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் ஒன்று கூடி நோன்பு திறப்பதற்கு தேவையான ஒரு முழுமையான தோதுவான இடத்தை அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். எனவே இந்த இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் அதன் மூலமாக பயன் பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். அதனை நல்ல முறையில் நடாத்தாட்டுவதற்கு தேவையான எல்லாவித இலகுத்தன்மைகளையும் வல்லவன் அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் சிறந்தவன் நீயே என்ற அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடப்பதற்கும் பயனுள்ளதாக அமைவதற்கும் அல்லாஹ்வை வேண்டுவோம். அடுத்ததாக அசருக்கு பிந்திய நேரம் வெள்ளிக்கிழமை துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற நினைவூட்டலோடு,
மீண்டும் ஒரு முறை இஃப்தான் நிகழ்ச்சிக்கு நேர காலத்துடன் ஆண்கள் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி வைக்குமாறு உங்கள் அனைவரையும் உங்களது நண்பர்களையும் அழைத்து வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வதோடு வல்லவன் அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானை நல்ல முறையில் கழிப்பதற்கும் கடந்த காலங்களிலே ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளை மன்னித்து எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நல்ல முறையிலே நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து என்னென்ன நல்வணக்கங்கள் செய்ய முடியுமோ அந்த வணக்கங்கள் ஊடாக ரமலானை அலங்கரித்து ரமலானுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அருள்களையும் பெற்று அல்லாஹ் நோன்பாளிகளுக்கென பிரத்யேகமாக ஏற்பாடு செய்துள்ள அந்த பாபுர் ரையான் என்ற வாயிலனூடாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் நமது வகுப்பை நிறைவு செய்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஃபி அமானில்லாஹ். இத்துடன் எமது வகுப்பு நிறைவு பெறுகிறது. ஒவ்வொருவராக குழுமத்திலிருந்து விடை பெறலாம். ஃபி அமானில்லாஹ்.